ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை ரவை கிச்சடி பிரியாணி ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் நெய் விட்டு 2 டம்ளர் ரவையை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதே ப்ரெஷர் பேனில் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த காய் டபுள் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து எடுத்துக்கிறேன். நான் 2 டம்ளர் ரவைக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு. அதை சேர்த்து உப்பு பார்த்துட்டு நம்ம காய் வேகிற வரைக்கும் நம்ம அதை வேக வைக்கணும். காய் வெந்துடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை மெதுவாக சேர்த்துட்டு நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சிட்ட உடனே இது விசில் விடாமல் நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சாலே வெந்துடும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.